எவ்வளவோ ஸ்வீட் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனா, அந்த பாதாம் ஹல்வாவுக்கு எதுவுமே ஈடாகாது. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் நம்ம வீட்ல செய்றது எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாதாம் ஹல்வா செய்றதுக்கு நான் 2 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். அதில நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம ஊத்தி ஒரு 10 நிமிஷம் போல மூடி வச்சிடலாம். அப்பதான் அந்த மாரி தோலெல்லாம் நல்லா உறிஞ்சு வரும். இப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, இத பால் ஊத்தி நல்லா மையா அரைச்சிடலாம். பாருங்க இந்த மாரி இருக்கணும். இதில பால் ஊத்தி தாங்க அரைக்கணும். தண்ணியெல்லாம் ஊத்திராதீங்க. கொஞ்சம் போல குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குங்குமப்பூ சேர்த்தா. குங்குமப்பூவில் நான் காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துருக்கேன். சூடாகவே சேர்த்துருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் அரைச்ச பாதாம் இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சம் சூடான பால் இப்போ சேர்த்துக்கிறேன். 2 கரண்டி ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட் இருக்குல்ல, அப்போ அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த பாலோட ஈரப்பதம் இருக்கந்தொட்டிக்கும் தெறிக்கும் ரொம்ப. அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. நம்ம குங்குமப்பூ பாலில் சேர்த்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் 3 கப்பு அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கவே இல்லை. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இந்த வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது எனக்கே சாப்பிடணுமோன்னு தோணுச்சு. ஒரு சில பேர் வறுக்கும் போது ரவையும் சேர்ப்பாங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. நான் ரவை எதுவுமே நான் சேர்க்கலை. அப்படி இருந்தும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி பாதாம் அல்வா செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பொறுமையாக கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ அல்வா பத்தத்துக்கு வந்துருச்சு. நல்ல நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு பவுலில். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம குழந்தைங்களுக்கு சும்மா எடுத்து கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மெமரி பவரும் கொடுக்கும் இந்த பாதாம் அல்வா. இன்னொரு நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.